Hello everyone, this is Balaji. இப்போ வந்து நம்ம எக்ஸலில் என்ன பார்க்க போகிறோம்னா காப்பி இமெயில் அட்ரஸ் ஃப்ரம் அவுட்லுக் டு எக்ஸல் அண்ட் செப்பரேட் நேம் அண்ட் அட்ரஸ் வந்து இமெயில் அட்ரஸ் எப்படின்னு செப்பரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து ஆல்ரெடி அவுட்லுக்கில் இருந்த மெயில் ஐடியை வந்து நான் காப்பி பண்ணி வச்சுருக்கேன். அந்த மெயில் ஐடியை வந்து காப்பி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே வந்து வச்சுருக்கேன் அந்த மெயில் ஐடி. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்பைனாக இருக்குது. எப்படி எல்லா மெயில் ஐடி நேமோ மெயில் ஐடி அது கம்மா செப்பரேட்டில் கம்பைன் ஆகிருக்கு. இப்போ வந்து இதை வந்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இப்போ இந்த ஷீட்டில் வந்து இப்போ பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டுனா இப்போ இந்த இதில் வந்து ஒரே செல்லில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து எல்லாம் மெயில் ஐடி நேம் வந்து கம்பைன் ஆகிருக்கு. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எப்படி வந்து ஸ்ப்ளிட் டெக்ஸ்ட் பண்ணுறது அப்படின்ட்டு. அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்னு தெரிஞ்சிடும். அந்த லிங்க் ஆஃப் த வீடியோ வந்து நான் மேலே கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஸ்ப்ளிட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செல்லை செலக்ட் பண்ணிக்கணும். காப்பி பண்ண செல்லை செலக்ட் பண்ணிட்டு மேலே போனீங்கன்னா டேப்பில் வந்து டேட்டா டேப் போகணும். டேட்டா டேப்பில் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் டு காலம் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா கன்வெர்ட் டெக்ஸ்ட் டு காலம் விசார்டு ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டீலிமிட்டட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே செல்லு வந்து என்னென்ன இருக்கோ அது காட்டும். டீலிமிட்டட் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்கணும். நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து வேரியஸ் ஆப்ஷன் இருக்கும். டேபு, செமிகோலன், கமா, ஸ்பேஸ், அதர் இருக்கும். நம்ம வந்து இப்போ கமா வந்து செப்பரேட்டாக இருக்கிறது லிமிட்டர் வந்து கமாவில் செப்பரேட்டாக இருக்கிறதுனால கமாவை கிளிக் பண்ணி கிளிக் பண்ணோன்னே இங்கே கீழே காட்டும். இது வந்து மெயில் ஐடி நேம் வந்து செப்பரேட் ஆகிடும். இது செப்பரேட் ஆனது கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இப்போ இதில் வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் போகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா காலம் டேட்டா ஃபார்மேட் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஃபார்மேட்டில் இருக்கும். அது வந்து எந்த காலமில் வந்து டிசிக்னேஷன் கேட்கும் அதே டிசிக்னேஷன் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்திங்கன்னா இப்போ வந்து ஒவ்வொரு காலமாக வந்து ஸ்ப்ளிட் ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆல்ரெடி ஒரே இந்த காலமில் வந்து எல்லாமே இருந்தது. இப்போ வந்து ஒவ்வொரு காலமில் வந்து ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை காப்பி பண்ணிக்கணும். ப்ளஸ் கண்ட்ரோல் அப்புறம் ரைட் ஏரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லா செல்லும் வந்து செலக்ட் ஆகிடும். இதில் காப்பி பண்ணி இப்போ இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ண சொல்ல என்ன பண்ணணும்னா ஸ்பெஷல் வித் ஸ்பெஷல் கொடுக்கணும். இப்போ இங்கே வந்து பேஸ்ட் பண்ண சொல்ல செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ண சொல்ல ஸ்பேஸ்டு ஸ்பெஷல் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து டிரான்ஸ்போஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணணும். இந்த டிரான்ஸ்போர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஓகே கொடுக்கணும். மற்றதெல்லாம் வந்து அதெல்லாம் ஆல் இருக்கலாம். இங்கே நன்னு இருக்கலாம். இங்கே டிரான்ஸ்போர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பேஸ்ட் ஆகிடும். இப்போ எல்லாம் செப்பரேட் ஆனதெல்லாம் பேஸ்ட் ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை டெலீட் பண்ணிடலாம். ஷிஃப்ட்டு ப்ளஸ் கண்ட்ரோல் ரைட் ஏரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். அதை டெலீட் பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து செல் வந்து ஃபார்மேட்டாக இல்லை. அதுக்கு வந்து என்ன பண்ணணுன்னா ஹோம் டேப் போனீங்கன்னா ஹோம் டேப்பில் வந்து இப்போ இதை அதுலேயே ஃபார்மேட்டில் போய்ட்டு ஃபிட்டு ரோ ஹைட்டுன்னு கொடுத்தீங்கன்னா ஃபிட் ஆகிடும். இதில் வந்து ஜிஜின்னு மட்டும் இருக்குது. அதை டெலிட் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா மெயில் ஐடியும் வந்துடுச்சு. வித் நேமோடு இருக்குது. இப்போ இந்த நேம் வந்து நேமும் மெயில் ஐடியும் வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா இப்போ செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு நேம் டைப் பண்ணிக்கிறேன். அப்புறம் இங்கே வந்து மெயில் ஐடி டைப் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு செல் மட்டும் டைப் பண்ணால் போதும். இது டைப் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து என்ன பண்ணோன்னா ஹோம் டேப் போனீங்கன்னா ஹோம் டேப்பில் வந்து ஃபில்லுன்னு இருக்கும். அந்த ஃபில்லில் வந்து ஃப்ளாஷ் ஃபில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேம் எல்லாமே செப்பரேட்டாக வந்துடுச்சு. இப்போ அதேமாதிரி மெயில் ஐடி செப்பரேட்டாக வரணும்னா அதே இந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்லில் போயிட்டு ஃப்ளாஷ் ஃபில் கொடுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெயில் ஐடிஸ் தனியாக வந்துடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேமும் மெயில் ஐடி ஒரு குரூப் ஆஃப் மெயில் ஐடியிலேருந்து நம்ம நேமையும் மெயில் ஐடியும் ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. இந்த மெத்தடில் வந்து அவுட்லுக்லேருந்து நம்ம மெயில் ஐடியை காப்பி பண்ணி நம்ம மெயில் ஐடி மட்டும் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.